தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுத்தது. பஹல்காம் சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்த்த ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா, பஞ்சாபைச் சேர்ந்த விதவை குஜாலா உள்ளிட்ட 15 பேரை என்ஐஏ உள்ளிட்ட இந்திய புலனாய்வு அமைப்புகள் கைது செய்தன. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் அதிகம் பேர் கைது செய்யப்பட்டனர். செக்யூரிட்டி முதல் தொழிலதிபர் வரை, அரசு ஊழியர் முதல் என்ஜினியர் வரை பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்த்து கைது செய்யப்பட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இப்போதும் சமூக வலைதளங்களில் காரசார விவாதங்கள் நடந்து வருகிறது. சமூக வலைதளங்களில் ஃபேமஸாக இருப்பவர்கள் வியூஸ், லைக்குக்கு ஆசைப்பட்டு பரபரப்பான போஸ்டுகளை போட்டு போலீசிடம் மாட்டிக்கொள்ளும் சம்பவங்களும் நடந்து வருகிறது. அந்த வரிசையில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஷர்மிஸ்தா பனோலி என்ற இளம்பெண் போலீசிடம் சிக்கி கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். யார் இந்த ஷர்மிஸ்தா பனோலி? புனேயில் உள்ள சட்டக் கல்லூரியில் படித்து வருகிறார். ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக காரசாரமாக ஒரு வீடியோவை இன்ஸ்டாவில் போட்டார். அந்த வீடியோவில் இஸ்லாம் மதத்தை பற்றி அவதூறான கருத்துக்களை அவர் கூறியிருந்தார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பாலிவுட் முன்னணி நடிகர்கள் வாய் திறக்காதது ஏன் எனவும் காரசாரமாக வீடியோவில் பேசியிருந்தார் ஷர்மிஸ்தா. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. ஷர்மிஸ்தா எதிர்பார்த்ததை விட பல மாநிலங்களில் இருந்தும் கண்டன கணைகள் பறந்து வந்தன. கொல்கத்தா போலீசில் அவர் மீது புகார் செய்யப்பட்டது. மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக கொல்கத்தா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சம்மனும் அனுப்பினர். விசாரணைக்கு ஆஜராகாத ஷர்மிஸ்தா புனேயை விட்டு தப்பி ஓடி தலைமறைவானார். உடனடியாக தான் போட்ட சர்ச்சை வீடியோவை நீக்கினார். தன்னுடைய கருத்துகளுக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். என் தனிப்பட்ட உணர்வுகளை வெளியிட்டிருந்தேன். யாரையும் வேண்டுமென்றே காயப்படுத்தும் நோக்குடன் அந்த வீடியோவை வெளியிடவில்லை. யாராவது மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன். என்னை புரிந்து கொண்டு ஒத்துழைப்பீர்கள் என நம்புகிறேன். இனிமேல் கவனமாக பதிவிடுவேன் என ஷர்மிஸ்தா கூறியிருந்தார். அதற்குள் அவரை கைது செய்ய கொல்கத்தா தனிப்படை போலீசார் துரிதமாக செயல்பட்டனர். டெல்லி அருகே குருகிராமில் பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேற்கு வங்கத்துக்கு அழைத்து வரப்பட்ட அவர் இன்று கொல்கத்தா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஜூன் 13ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார்.